ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹவு டு சூஸ் பெஸ்ட் புரோக்கர் ஃபார் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு புரோக்கர் வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன இருந்தால் அவர் வந்து ஜென்யூனான புரோக்கர், எப்படியெல்லாம் ஃப்ராடு நடக்க வாய்ப்பு இருக்குது, எப்படியெல்லாம் மணி வந்து இஷ்யூ லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புரோக்கர் சூஸ் பண்ண முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்க மீட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு நல்ல புரோக்கரு. ஸோ உங்கள் மணி வந்து ஓரளவுக்கு சேஃப்டி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரூல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து எப்படி நம்ம செபின்னு ஒன்று இருக்கோ, செபி வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வந்து யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த யூகே, ஆஸ்திரேலியா, யூரோப், இந்த டெவலப்டு நேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கண்ட்ரியில் வந்து ஒரு ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல புரோக்கர் சூஸ் பண்ணால், பெஸ்ட்டான புரோக்கர் சூஸ் பண்ணால் இந்த மாதிரி வந்து இந்த ரெகுலேஷனில் வந்து லிஸ்ட் ஆகிக்கிற புரோக்கரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அதிகமான வந்து ஃபாரெக்ஸ் புரோக்கர் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று யூகே, இன்னொன்று வந்து ஆஸ்திரேலியா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூகேயில் பார்த்திங்கன்னா எஃப்சிஏன்னு ஒரு ரெகுலேட்டரி இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில புரோக்கர் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இவங்ககிட்டலாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம், இவங்ககிட்ட வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ரெகுலேட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புரோக்கர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து புரோக்கர் வந்து சிம்ப்ளிஃபை ஆகும். ஏன்னா வந்து மோர் தென் வந்து 1000 புரோக்கர்ஸ் மேலே இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 டாப் 20 டாப் 10 புரோக்கர் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சில புரோக்கர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம், 15லேருந்து 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு புரோக்கர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க இயர்லி டேஸில் நிறைய வந்து ஸ்ட்ரகிள் ஆகி, நிறைய வந்து நம்ம அப் அண்ட் டவுனு, நிறைய ரெசஷன்னு, நிறைய வந்து இதெல்லாம் பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புரோக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த மணி இஷ்யூ இருக்காது. ஈவன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபண்ட் போடாலும் அவங்க வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் அந்த ரெப்புடேஷன், ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்டுக்காகவே வந்து ரொம்ப வந்து லாயலாக இருப்பாங்க அவங்க. ஆனால் சில புரோக்கர் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறது, செலிப்ரிட்டிஸ் வந்து அதிகமாக கொடுக்குறது, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக பண்ணி எக்கச்சக்கமாக வந்து செலவு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க எங்கேருந்து எடுப்பாங்கன்னா நம்ம மார்க்கெட், நம்ம இதிலேருந்து தான் எடுத்தாகணும். சப்போஸ் வந்து பெரிய இஷ்யூஸ் எதுனா வந்துச்சுன்னா சில புரோக்கர் வந்து டிஃபால்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு புரோக்கர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆடில் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நல்ல ப்ராடக்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, விளம்பரம் தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பீப்புள் வந்து போய் ரீச் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சப்போர்ட்டு 24x5, அதாவது வாரத்தில் 5 நாளும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் இருக்கணும். நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, ஈவன் வந்து தமிழ் பேசுகிறோம், தமிழில், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீஜனல் கஸ்டமர் கேரை வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து 12 ஹவர்ஸ் ஆச்சு, 12 ஹவர் இன்ட்டு 5 இந்த மாதிரியாச்சும் இருக்கணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திடீர்னு எதுனா டவுட் வரலாம், திடீர்னு எதாவது பெயின் இஷ்யூ, பே அவுட் இஷ்யூ, டாக்குமெண்ட் இஷ்யூ எதுனா ஒன்றுனா டக்குன்னு அவங்க கால் பண்ணி அவங்க ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் வித்ட்ரால். இப்போ வந்து பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்கரும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஈஸியாக தான் பண்ணிட்டாங்க. அந்த யூபிஐ மெத்தடு, கூகுள் பே, ஃபோன்பே, ஜிபே, இதில் எதுனா பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பேமெண்ட்டுன்னு வந்து ஈஸியாக வச்சுருக்காங்க. வித்ட்ரால்னு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டாண்டர்ட் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 டேஸு. ஸோ அதுக்கு மேலே வந்து போகவே கூடாது. ஒரு புரோக்கர் வந்து 1 வீக் கொடுக்குறாரு, 10 டேஸ் கொடுக்குறாருன்னா அதை வந்து ரொம்ப வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம், புரோக்கர் வந்து யூஸ் பண்ணோமான்னுட்டு. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க, 1 டேயில் கூட கொடுக்குறாங்க. பட் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் வந்து அவங்க கொடுத்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போனஸ். சில புரோக்கர் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி போனஸ் தருவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 10,000 வச்சுன்னா அவங்க 30,000 தருவாங்க. அதாவது 200-300 டைம்ஸ் போனஸ் எல்லாம் தருவாங்க. அவ்வளோ அதிகமான போனஸ் தர புரோக்கர் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சேஃபாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக அவங்க போனஸ் கொடுத்தா உங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ். சில டைம் பார்த்திங்கன்னா போனஸ் வேறு, லிவரேஜ் வேறு. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே பேசுகிறது ஃபுல்லாகவே போனஸ் பற்றி தான்.
சரிங்களா. அதிகமான போனஸ் வந்து கொடுக்கக்கூடாது. லிமிட்டடான போனஸ் மட்டும்தான், 50 to 100 டைம்ஸ் போனஸ். அதில் லிமிட்டட் கேபிட்டலுக்கு தான். சப்போஸ் நீங்கள் 50,000 மேலே போனால் போனஸ் எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு லிமிட்டட் போனஸ் தான். அந்த மாதிரி ஓரளவுக்கு ஜென்யூனாக கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரோக்கர் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெமோ ட்ரேடிங். இது நிறைய ப்ரோக்கர் வந்து சின்ன சின்ன ப்ரோக்கர் எல்லாம் கொடுக்குறதே கிடையாது. ஒரு ரெப்யூட்டடான ப்ரோக்கர்னால் இதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். டெமோ ட்ரேடிங் கொடுக்கணும். சில ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு கோல்டு மட்டும் தான் உங்களால் டெமோ ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னுவாங்க. அப்படி கிடையாது. டெமோ ட்ரேட்னா ஆக்சுவல் ட்ரேட் எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் இருக்கணும் டெமோ ட்ரேட்லையும். ஸோ லைவ் ட்ரேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் A to Z வந்து மாறாமல் இருக்கணும். சரிங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ரியல் ட்ரேட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபியர் இல்லாமல் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ். சில புது புரோக்கர் எல்லாம் இருப்பாங்க ஃபாரெக்ஸில். நீங்கள் வந்து மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி மட்டும் கொடுங்க சார் போதும் அப்படின்வாங்க. பெயின் வந்து நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்கர் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பே அவுட் வர பெயின் வந்து இஷ்யூ கிடையாது. பே அவுட் வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இதுலேருந்து அனுப்புனீங்க, ஸோ இந்த மாதிரி அனுப்புனீங்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ப்ரோக்கர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆதார் கார்டு, நேஷ்னல் ஐடி கார்டு, அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு, இந்த அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து கிளியராக கேட்கணும். இது எல்லாமே அவங்க வந்து ரெகனைஸும் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிற ப்ரோக்கர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. நாளைக்கு பெயினும் சரி, பே அவுட்டும் சரி, அந்த பெரிய இஷ்யூஸ் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நிறைய ப்ரோக்கர்லாம் பார்த்திங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கவே இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா M6 காப்பரு, இந்த கிரிப்டோ கரன்சியில் பார்த்திங்கன்னா சில ப்ரோக்கர் வந்து லிமிட்டட் காயின்ஸ் தான் வச்சுருப்பாங்க. மோர் தென் 20 காயின்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல லிக்விடிட்டி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ மேஜரான சில காயின்ஸ் வந்து நல்ல லிக்விடிட்டி இருக்கும். அந்த ப்ரோக்கர் வந்து சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் அது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷனு மெத்தடு ஸ்ட்ராட்டஜி தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் தேவையில்லை. ஒரு நல்ல லிக்விடிட்டியான வாலட்டைலான ஸ்கிரிப்ட் இருந்தால் போதும், அது பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி அதிகமான ஸ்கிரிப்ட் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன். ஸோ ஒன் கிளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிறது, க்ளோஸ் ஆகிறது ஈஸியாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ சில இந்தியன் ப்ரோக்கர்லாம் பார்த்திங்கன்னா ஓகே பண்ணணும், கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், வெரிஃபை பண்ணணும், அது மாதிரி வந்து ஒரு ஆர்டர் எடுக்கும்போது ரொம்ப 2-3 கிளிக் இருக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் எக்ஸிக்யூஷனும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். டக்குன்னு லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம கொடுத்ததும் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகணும். ஸோ ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்கர் வந்து நம்ம சூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட் ஸ்ப்ரெட்டு. நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து இது தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்ப்ரெட்டுன்னா நான் சொல்லிடுறேன். ஸ்ப்ரெட்டுன்னா இப்போ நம்ம ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் போகிறோம், ஏதோ குரூடாயிலோ நேச்சுரல் கேஸோ காப்பர் ஏதோ ஒன்று பை பண்ண போகிறோன்னா அங்கே பை ஒன்று இருக்கும், செல் ஒன்று இருக்கும். ஸோ பைக்கும் செல்லும் ரெண்டும் வந்து சேமாக இருக்காது, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஸ்ப்ரெட்டு நான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பை வந்து 100ல் இருக்குது, செல் வந்து 102ல் இருக்குன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2, இதுதான் வந்து ஸ்ப்ரெட்டுன்னுவோம். ப்ரோக்கரோட அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா இது தான். சரிங்களா. இந்த ஸ்ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரோக்கர் வந்து 0 தருவாங்க, சில பேர் ரொம்ப லீஸ்ட்டுன்னுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டு வந்து வாலெட்டிலாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். மார்க்கெட் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது, நல்லா வந்து ரேலி அப் டவுனில் இருக்குன்னா ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது, மூவி ஆகலை, ரொம்ப வந்து வாலட்டிலே இல்லை, கம்மியான இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறிட்டே தான் இருக்கும். ஸோ டீசென்ட் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற ப்ரோக்கரை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா ரொம்ப லோவும் இல்லாமல் ரொம்ப ஹையும் இல்லாமல் ஒரு டீசென்ட் ஸ்ப்ரெட்டு மெயின்டைன் பண்ணுற ப்ரோக்கரை நம்ம சூஸ் பண்ண எப்போவுமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட் ரேஞ்ச் ஆஃப் டூல்ஸ் அண்ட் சொஃபஸ்டிகேஷன். குட் ரேஞ்ச் ஆஃப் டூல்ஸ்னால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லைன் சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து ஹை கரன்சி யூஸ் பண்ணுவாங்க, சில பேருக்கு ஹை லோ கேண்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரு, அந்த ஆசிலேட்டரு, அதே மாதிரி அந்த ஃபிபொனாச்சி எக்ஸ்டென்ஷனு, இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த கேன் ஃபேனு, இது மாதிரி வந்து நிறைய டூல்ஸ் வந்து இருக்கணும் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே. ஏன்னா ஒரு ட்ரேடரும் ஒரு கான்சோலிடேட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ எல்லா டூல்ஸும் வந்து இருக்கணும் ஒரு சார்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சொஃபஸ்டிகேஷன். டக்குன்னு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு சார்ட் பார்க்குறோம், டக்குன்னு வந்து 1 நாள் 2 நாள் பண்ணால் ரொம்ப வந்து நம்மளுக்கு பிடிச்சிடணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் அலைஸ் ப்ளூ பார்த்துட்டான், அலைஸ் ப்ளூ பண்ணவங்க வந்து வேறு ப்ரோக்கர் வந்து போகவே முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ப்ரோக்கர் ஆஃபர்ஸ் ட்ரேடிங் எஜுகேஷன் அண்ட் ஈவெண்ட் அப்டேட்ஸ் இன் லைவ் மார்க்கெட்.
ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் எஜுகேஷனா ஒரு ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணதும் அந்த ஸ்கிரிப்டுக்கான டீட்டெயில் எல்லாமே இருக்கணும் அங்கே. ஏன்னா வந்து சில கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து புதுசாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் புதுசாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரன்சி புதுசாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி பண்ணுறவங்களுக்கு அது குளோபல் இண்டெக்ஸ் வந்து புதுசாக இருக்கும். ஒரு ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணதுமே பார்த்திங்கன்னா அதோட எஜுகேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த சார்ட் வந்து எப்படி இருக்குது, டே ஐயில் இருக்கா, லோவில் இருக்கா, இந்த வந்து எந்த மெத்தடில் இருக்குது, இது வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம், இந்த ஐடியாஸ் கைடன்ஸ் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு அந்த ட்ரேட் எடுக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பிகினர் இன்டர்மீடியட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் அப்டேட்ஸ். சப்போஸ் நீங்கள் குரூட் ஆயில் பண்ணுறீங்க, இல்லை கரன்சி ஏதோ பண்ணுறீங்கன்னா, ஏதோ குளோபல் ஈவெண்ட் ஏதோ வருது, அதுக்குன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு அலர்ட் வரணும். ஸோ அந்த அலர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் வந்து ஈஸியாக அலர்ட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து சப்போஸ் குரூட் ஆயில் பண்ணுறீங்க, இல்லை நேச்சுரல் கேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வருதுன்னா உங்களுக்கு அந்த அலர்ட் வந்து வந்துச்சுன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில டைம் வந்து பார்த்திங்கன்னா சில ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அலர்ட் வந்து லைவ் மார்க்கெட் உங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வந்து கரன்சிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த குளோபலாக யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா கரன்சி வந்தால் எல்லா கரன்சி பேருக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வந்து ஒரு புரோக்கர் வந்து கொடுத்துக்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு புரோக்கர் வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார், ரொம்ப பேர் வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த புரோக்கர் வந்து சூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ரிலேட்டிவ் யாருன்னா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு வெல்விஷராக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து அவங்களா கேள்விப்பட்டதில்லை, அவங்களா வந்து ட்ரேட் பண்ணுறேன் நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக லாஸ்ட் 3 இயர்ஸாக 10 இயர்ஸாக இந்த புரோக்கர் நான் யூஸ் பண்ணுறேன், ஒன்றும் இஷ்யூ இல்லைன்ற மாதிரி யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு வந்து இது கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த புரோக்கர் யூஸ் பண்ணுறேன், நான் இந்த புரோக்கர் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை, நான் இந்த புரோக்கர் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, பெயின் நல்லாயிருக்கு, பே அவுட் நல்லா இருக்குன்னா கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் சார் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லை சார் ஒரு 6 மாதம் தான் யூஸ் பண்ணுறேன், ஒரு 3 மாதம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் கிளைண்ட்டு உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து 2 to 5 இயர்ஸ் கண்டிப்பாக அந்த புரோக்கர் யூஸ் பண்ணி ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுத்தா அதை தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி புரோக்கர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.